வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சிந்துஜன். இந்த காணொளி மிக முக்கியமாக அரச உத்தியோகத்தர்களுக்கானது. இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், தற்பொழுது இந்த கடந்த மாதத்திலே முடிவடைவதாக சொல்லி இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கப்பட்டுள்ள இந்த அக்ரஹாரா தொடர்பான காணொளி தான் இது. இந்த காணொளியை நாங்க முழுமையா பாருங்க. இந்த காணொளியின் கடைசி வரைக்கும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் என்று நான் நம்புறேன். இதுவரைக்கும் என்னுடைய சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோக்குள்ள நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா ஒரு முறை சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஆதரவை எனக்கு தாங்க. வாங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னு சொன்னா அப்பதான் இந்த வீடியோ பற்றிய முழுமையான தெளிவான விளக்கம் ஒன்று கிடைக்கும். முழுமையான உங்களோட தகவல்களையும் இந்த அக்ரஹாரா போகும்போது உள்ளுறதுக்கு அது வாய்ப்பா அமையும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஓகே, என்ன செய்யுங்கன்னா உங்களோட ஃபோனில் மொபைலில் கூகுளுக்குள்ளே போகுங்க. கூகுளுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அக்ரஹாரான்னு சொல்லி சர்ச் பண்ணி கொள்ளுங்க. அதில் பார்த்தீங்கன்னா அக்ரஹாரா லொகின் இருக்குது ஒரு பேஜ். அடுத்தது அக்ரஹாரா மெம்பர் சைன்அப் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி ஒன்று வருது. அதில் நீங்கள் இப்போ புதுசாக செய்கிறவராக இருந்தால், நீங்கள் ஏற்கனவே பாஸ்வேர்டு அதெல்லாம் வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் லொகின்ன்ற பகுதியை கிளிக் பண்ணி நீங்கள் அதுக்குள்ளே போய் உங்களோட வேலைகளை செய்து கொள்ளலாம். அல்லது இப்போ தான் நான் புதுசாக செய்யப்படும்னு சொல்லி நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா கட்டாயம் இந்த மெம்பர் சைன்அப் பண்ணுறதுக்குள்ள பகுதிக்குள்ள போங்க. கட்டாயம் உங்களோட அந்த ப்ரௌசரில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இந்த பாருங்க இந்த கோர்னரில் 3 டாட்ஸ் இருக்கும். அதில் கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டுன்னு சொல்லி இந்த நான் கொடுத்துருக்குறேன்னு பாருங்கள். டெஸ்க்டாப் சைட்டுன்னு இருக்கிறத கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு டெஸ்க்டாப்பில் செய்கிற ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். ஆக உங்களோட ஐசி நம்பரை கொடுங்க. ஐசி நம்பரை கொடுத்து உங்களோட நேமையும் கொடுங்க. அதே மாதிரி உங்களோட மெயில் ஐடி கொடுங்க. உங்களோட ஓடிபி நம்பர் வரக்கூடிய, அதாவது நீங்கள் மாற்றாம நீங்கள் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணக்கூடிய உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் எப்பவும் நீங்கள் இதை பயன்படுத்துறதுக்கு அது இலகுவாக இருக்கும். சரியா கொடுத்துட்டு நீங்கள் அடுத்தது நீங்கள் உங்களோட டீட்டெயில் தான் மென்டர் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி நம்பர் ஒன்று இருக்கும். ஓடிபி நம்பரை கொடுத்தீங்கன்னா அதில் பாஸ்வேர்ட் இருக்கும். பாஸ்வேர்டு எப்படி கொடுக்கணும்னா 7 கேரக்டர்ஸ், 7 லேட்டர்ஸ் அல்லது 7 நம்பர்ஸோட சேர்த்து ஒரு 2 லெட்டர் அல்லது 2 நம்பர்ஸை கொடுத்துட்டு ஸ்பெஷல் கரெக்ட் உண்டு அப்படின்னு கொடுத்து என்ன பண்ண சொல்லி கொடுங்க. ஆல்ரெடி யூஸ்டுன்னு சொல்லினா உங்களுக்கு இப்படி ஒரு மெசேஜ் ஒன்று ஷோ ஆகும். என்ஐசி ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட், அதே நேரம் மொபைல் நம்பரும் ஆல்ரெடி யூஸ்டுன்னு சொல்லி காட்டுது. அப்படின்னு சொல்லினா இப்படி நீங்கள் ஏற்கனவே இருக்கிறீங்கன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம்தான் லொகின் ஹியர். அடுத்த கட்டம் அதுக்கு கீழுக்கு பாருங்க, சைன்அப்புக்கு கீழே லொகின் ஹியர்ன்ற அந்த பகுதியை அழுத்தி நீங்கள் அதுக்குள்ள உங்களோட என்ஐசி நம்பரை நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. நான் இதில் ஒட்டோசோவில் கொடுத்துருக்கிறபடினால கொடுத்து நீங்கள் லொகின் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட டீட்டெயில்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட தகவலுக்கு இந்த ஹோம் பேஜ் ஒன்று சொல்லி வரும். அதில் உங்களோட என்ஐசி நம்பர், அதே நேரம் உங்களோட பொலிசி நார்மலாக சில்வரா கோல்டான்னு சொல்லி காட்டும். இதில் பாருங்க, முதலாவது இடது பக்கத்தில் வியூ ப்ரொஃபைல், அதே நேரம் எடிட் ப்ரொஃபைல், டவுன்லோட்ஸ்ன்னு சொல்லி 3 ஆப்ஷன் காட்டும். அதில் நீங்கள் எடிட் ப்ரொஃபைல்ன்றதை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களோட டீட்டெயில் முதலாவது உங்களோட இனிஷியல் வித், அதாவது நேம் வித் இனிஷியல்ன்ற விஷயத்தை நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டாவது உங்களோட நேம், ஃபுல் நேமை கொடுங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க. உங்களோட பொலிசி நார்மலாக சில்வரா கோல்டா இருக்கணும்ன்றதை நீங்கள் என்ன தீர்மானிக்க போகிறீங்க. அப்போ நீங்கள் அதில் கொடுத்துக்கொள்ளுங்க. அதே நேரம் உங்களோட மெயில் ஐடியையும் கொடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட மொபைல் நம்பரை கொடுங்க. எப்பவும் ஓடிபி நம்பர் வரக்கூடிய மாதிரி செட் பண்ணி கொடுங்க. உங்களோட சரியான அட்ரஸை கொடுங்க. உங்களோட சிட்டியை கொடுங்க. மற்றது மேரிடா அன்மேரிடான்ற விஷயத்தை கொடுங்க. இவ்வளவும் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்குள்ளே வரப்போகுது. அடுத்தது டிபெண்ட் டீட்டெயில்ஸ் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா கணவன் வேலையில் இருந்தால் மனைவியினுடைய டீட்டெயில் இதுக்கு வரப்போகுது. அதே நேரம் மனைவி வேலையில் இருந்தால் கணவனோட டீட்டெயில் இதில் வரப்போகுது. அப்போ ஸ்பௌஸ்ல என்ஐசி நம்பரை கொடுங்க, அவங்களோட பேரை கொடுங்க, டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க. கட்டாயம் இதுக்கு கீழே டிபெண்ட்டுக்கு கீழே வார நேரத்தில் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்குமானா பிள்ளைகளோட பர்த் சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்து அதுக்குள்ள அந்த சைல்ட் ஃபுல் நேம்ன்றது வார நேரத்தில் பிள்ளையோட பேரை கொடுங்க. அதே நேரம் டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க. அது ஆனா, அதாவது மகனா மகளான்றதை அதில் டிக் பண்ணுங்க. அடுத்த பிள்ளைக்கு நீங்கள் அட் சைல்ட் என்ற அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அடுத்த பிள்ளையினுடைய பதிவுகளை நீங்கள் அதில் செய்து கொள்ளலாம். நீங்கள் எத்தனை பிள்ளை இருந்தாலும்
அத்தனை பிள்ளைகளோட தகவல்களையும் இதுல உள்ளிட முடியும். அப்ப அடுத்த பிள்ளைட இருந்தால் அந்த தகவல்களையும் அதே மாதிரி செய்து விட்டீங்கன்னு சொன்னால் ஓகே. அடுத்தது வந்து பேரண்ட் டீட்டெயில்னு சொல்லும் போது முதலாவது உங்களுடைய தாயினுடைய அந்த என்ஐசி நம்பர், அவருடைய பேர், அவருடைய ஐசி நம்பர், இந்த மன்னிக்கணும், அவரோட பிறந்த ஆண்டு தேதி அதுல உள்ளிடப்பட வேணும். அதே நேரம் தகப்பனுடைய ஐடென்டி கார்டு நம்பரை கொடுங்க. மற்றது அவர் முழு பேரை கொடுங்க. அதே நேரம் அவருடைய டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்து அந்த விஷயங்களை சரிபார்த்து அட் பண்ணி கொள்ளுங்க. அதே நேரம் உங்களோட பேங்க் டீட்டெயில், உங்களுக்கு சம்பளம் வரக்கூடிய அந்த பேங்க் டீட்டெயிலை கட்டாயம் நீங்க கொடுக்கணும். பாருங்க, அந்த ரெட் கலர்ல ஸ்டார் இருக்கிறது எல்லாமே மஸ்ட், அதாவது கட்டாயமானது. மற்றதுகள் வந்து கட்டாயம் இல்லை. சரியோ? ஆனால் இதுல ஏன் உங்களோட பிள்ளைகளுடைய அல்லது தங்கி வாழ்வோருடைய டீட்டெயில் நீங்க கொடுக்கணும்னு சொல்லி சொன்னால், ஒருவேளை நீங்க வந்து கோல்ட் என்கிற அந்த பொலிசியை நீங்க தெரிவு செய்வராக இருந்தால், ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல தங்கி அதுக்கு கிளைம் எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குமாக இருந்தால், சம்டைம் நீங்க இதுல உங்களுடைய தரவுகள் உள்ளிடப்படாத ஒருவருடைய அந்த மெடிக்கலுக்கு நீங்க கிளைம் பண்ண முடியாது. ஆகவே கட்டாயம் உங்களுடைய டிபெண்டன்ஸ் டீட்டெயில்ஸை வந்து கட்டாயம் இதுல இன்புட் பண்ணி கொள்ளுங்க. அதே சமயம் உங்களோட அந்த சேலரி வரக்கூடிய அந்த அக்கௌண்ட் நம்பர், அதே பேங்க், அதே மாதிரி பிரான்ச் நம்பரை கொடுத்துட்டு சப்மிட் என்ற பட்டனை கொடுத்தீங்கன்னு சொல்லினா அது சேவ் ஆகி அப்டேட் சக்சஸ்ஃபுல்லி அண்ட் சென்ட் டு அப்ரூவர்னு சொல்லி வரும். பிறகு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லினா அந்த வியூ ப்ரொஃபைல்ன்றதுக்குள்ள போய் அதுல பிரிண்ட் என்ற ஆப்ஷனை நீங்க கொடுத்து நீங்க என்ன செய்யலாம் பாருங்க. அந்த ப்ளூ கலர்ல இருக்க அந்த பிரிண்ட் என்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட டீட்டெயில் ஷோ ஆகும். அதுல நீங்க பிரிண்ட் பண்ணக்கூடிய விதமா ஷோ ஆகும். அப்ப நீங்க அதை பிரிண்ட் பண்ணி கொள்ள முடியும். ஆகவே இந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும்னு நான் நம்புறேன். ஆகவே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குமென்று நான் நம்புறேன். ஆகவே உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட நண்பர்களாக இருக்கிற அரசு உத்தியோகர்களுக்கு கட்டாயம் இதை அனுப்பி அவர்களும் இதன் மூலம் பயன்படுறதுக்கு நீங்க இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுங்க. கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏதேனும் தெளிவின்மை இருக்குமா இருந்தால் கட்டாயம் கமெண்ட்ல கேளுங்க. இதுக்குரிய லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நீங்க அந்த வீடியோ கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் மூலமா நீங்க உள்நுழைய அது வாய்ப்பாக இருக்கும். நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதற்காக நான் காத்திருக்கிறேன். அந்த காணொளி டின் நம்பர் எப்படி பெறுவது என்பது தொடர்பான காணொளியாக இருக்கும். ஆகவே உங்களுடைய ஆதரவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுவதன் மூலம் எனக்கு கொடுக்கும்படி தங்களை தயவாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.